ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்கீரை வச்சு தாங்க ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம். அதை எப்படி பண்ணியிருக்கோம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் அவ்வளோ இரும்பு சத்து இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக முருங்கைக்கீரை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா வாரத்தில் 2 நாள் கூட சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடவுளுந்தம் பருப்பு வரமிளகா போட்டு கடவுளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா போட்டு வரமிளகாயும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கப்புறம் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கீரையை நல்லா காம்பு எதுவும் இல்லாமல் நல்லா நம்ம கீரையை உருவி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நான் வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். முருங்கைக்கீரை நம்ம கழுவுனா தண்ணி அதில் ஒட்டாது, இருந்தாலும் நம்ம அதை ஒரு தடவை கழுவிட்டு செய்கிறது நல்லது தான். அதுக்கு நான் துவரம்பருப்பு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கீரையை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்குவோம். எடுத்து இதிலேருந்து நம்ம கடாயில் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும். கீரையெல்லாம் எப்போவுமே நம்ம ஓப்பன்லேயே வச்சு வதக்கினோம்னாலே நம்மளுக்கு கலர் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சு நம்ம கீரையை நம்ம வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வதக்கணும்னா வதங்கிடும். இது மாதிரி பருப்பையும் நம்ம வெந்துட்டுருக்கையிலே சேர்த்து அதோடு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். வெந்தது தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இதில் தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது புளிக்குழம்பு, சும்மா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சாலுமே அல்லது பூண்டு சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வைப்போம்ல, அந்த குழம்புக்கு எல்லாத்துக்குமே நல்லா ரசம் வச்சா கூட செம்மையாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் பருப்பு போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம். சும்மாவே இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது. இதோட பருப்பு தேங்காயெல்லாம் சேர்க்கும்போது செம்மையாக இருக்கும். சாப்பிடவும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த வாரத்தை ஒரு முறை நம்ம கூட்டு செஞ்சோம்னா, ஒரு முறை சாம்பார் செஞ்சோம்னா, சும்மா பொரிக்கிறோம், தேங்காய் போடுவோம், இந்த மாதிரி பருப்பு போட்டு நம்ம ஒரு வித்தியாசமாக செய்யலாம் இல்லையா? அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறது தானே சமையலே. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை உருகி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் தான், இருந்தாலும் நம்ம அதை நம்ம சேர்த்துக்க தான் வேணும். அதனால் கண்டிப்பாக வாங்கி செஞ்சு வர்றப்போ விட்டுறாமல் வாங்கிக்கோங்க. கீரைக்காரங்க கொண்டு வரதே பெருசு. கொண்டு வரும்போது வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.